கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெபத்திலே, இந்த வல்லமையான அதிகாலை ஜெபத்திலே ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான ஆனால் ஒரு நல்ல சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன சூழ்நிலையில் என்ன விதமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் வேத சட்டங்களை, திருமறை முறைமைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாக்கிரமத்தினாலும் அல்ல. ஹல்லேலூயா. உங்களுடைய வாயில் இருந்து புறப்படுகிற வல்லமையான வார்த்தைகளை குறித்து அவைகளால் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா விதமான சோதனைகள், உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து நீங்கள் எப்படி ஜெயம் கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பயங்கரமான சூழ்நிலையாய் இருந்தாலும் சரி, உங்கள் தேவன், நாம் நம்பி இருக்கிற தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஜெயம் கொடுக்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, 3 அருமையான காரியங்களை கவனியுங்கள். ஐயா, ஒரு மகாபெரிய கோலியாத்தை தாவீது என்கிறதான ஒரு இளைஞன் சந்திக்க வேண்டியதாயிருக்கிறது. ஒரு தேசமே பயப்பட்டு கொண்டிருந்த, அஞ்சி நடுங்கி கொண்டிருந்த, பேறு பெற்றவனாய் இருந்த சவுல் என்ற சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய அந்த அற்புதமான மனிதன் முதற்கொண்டு முழு தேசமே கலங்கி கொண்டிருந்த ஒரு மாவீரனை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு சவால் நல்ல ஒரு சின்ன தாவீதுக்கு முன்னால வந்த பொழுது, தாவீது சொன்னதெல்லாம் அதுதான். அவட்ட இருந்தது, எதிரியாகிய கோலியாத்திடம் இருந்தது சாதாரணப்பட்ட ஆயுதங்கள் அல்ல, சாதாரணப்பட்ட ஆயுதங்களும் அல்ல. அவனிடம் இருந்த பலம் சாதாரண பலமும் அல்ல, அவன் சாதாரண வீரனும் அல்ல. ஒரு அரக்கனை போல, ஒரு ராட்சதனை போல ஒரு மகாபெரிய வீரன். இந்த இளைஞனான சிவந்த மேனியும் அழகும் நிரம்பின அருமையான இந்த இளைஞன் எப்படி அவனை மேற்கொள்ள முடியும்? அவன் சொன்னான் பாருங்க, அருமையா சொன்ன, எங்கள் தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நீயோ பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். பாருங்க, அங்கதான் கீ இருக்குது. ஹல்லேலூயா. அங்கேயே தாவீதின் வெற்றி சரித்திரம் எழுதப்பட்டு விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த இளைஞனுடைய வாயில் இருந்து வந்த அந்த வார்த்தைகளே அவனுடைய வெற்றி சரித்திரத்தை எழுதினது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். வேத சட்டம், திருமறை சட்டத்தின்படியே, கர்த்தருடைய கற்பனையின்படியே கிதியோன் என்கிறதான ஒரு அற்புதமான இளைஞன், அவனோடு 300 பேரை சேர்த்துக் கொண்டு அவனுக்கு விரோதமாயிருந்த கடற்கரையின் திரளான கூட்டமாயிருந்த மீதியானியர்கள், அமலேக்கியர்கள் மாத்திரமல்ல, கிழக்கத்திய புத்திரர்களை சேர்ந்த அனைத்து ராஜாக்களுமாய் கடந்து வந்த பொழுது வெறும் 300 பேரை கொண்டு, நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை, கையில் இருந்த வெறும் பானைகளை உடைத்தார்கள், தீவெட்டிகளை கையிலே ஏந்தி பிடித்தார்கள், எக்காலங்களை உற்சாகமாய் அவர்கள் ஊதின பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, எதிரி கூட்டமெல்லாம், கடற்கரையின் திரளான மணலத்தனையோ இருந்த எதிரி கூட்டமெல்லாம் சிதறி ஓடியது. ஹல்லேலூயா. உங்கள் வெற்றி எங்கே இருந்து வரும் என்கிற ஆச்சரியமான அதிசயத்தை, ஆனால் சத்தியமாகிய உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். யோசபாத்தும் யோசபாத்தோட கூட இருந்த அந்த ஒரு சின்ன படையும் மகாபெரிய ஆயுதம், பயங்கரமான ஆயுதம் அணிந்த யுத்த வீரர்களுக்கு, ராணுவத்திற்கு முன்னால் நின்று கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த சூழ்நிலையிலும், எத்தனை பயங்கரமான சூழ்நிலையிலும் கர்த்தரை துதியுங்கள். எந்த சூழ்நிலையும் அவர் நல்லவர். ஐயா, என்ன சூழ்நிலை, என்ன எதிரான சூழ்நிலை வந்தாலும் அவரே நல்லவர், அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று முழங்கினார்கள். மறுபடியும் மறுபடியுமாய் பாடினார்கள். எதிரி கூட்டமெல்லாம், நல்லா கவனிங்க, எதிரி கூட்டம் எல்லாம் சிதறுண்டு ஓட தொடங்கியது. ஐயா, இவர்கள் துதி செய்ய தொடங்கியதுமே எதிரிகளுக்குள்ள
தங்களுக்குள்ளே எதிரிகளுக்குள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து ஓடினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். எத்தனை பயங்கரமான சூழ்நிலைகள் உங்க குடும்பத்திலேயோ உங்க வீட்டிலேயோ அல்லது உங்க வியாபாரத்திலோ ஊழியத்திலோ எங்கே எப்படி இருந்தாலும் சரி, அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, பயப்படாதிருங்கள். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து விசுவாசத்திலே உறுதியாயிருந்து உங்களை ரட்சிக்கிற வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை கொடுமையான சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களில் அநேகர் இந்த கடன்களும் கஷ்டங்களுமாயிருக்கிறதே, எங்கள் வாழ்நாளிலே தீர்க்க முடியாதது போல் இருக்கிற இந்த கடன்களை எப்படி தீர்க்க போகிறோம்? அதற்கு ஒரு வழி தெரிந்தால் இல்லை, தெரிந்த பாடில்லை, நாங்கள் அகப்பட்டுக் கொண்டோம், எப்படி தப்பிக்க போகிறோம்? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நஷ்டம் என் தொழிலில் நான் முன்னேறுவதற்கு அல்லது என் வாழ்க்கையில் இனி நான் எழும்புவதற்கு வழியே இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை மோசமாய் அல்லது தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்படி திருந்துவார்கள்? எப்படி என் மகன் இனி திருந்த போகிறான்? அல்லது என் கணவன் திரும்பி வருவானா? அவன் திருந்த முடியுமா? அல்லது என்னோடு வாழ்ந்து கொண்டே இருந்தும் என்னை நேசிக்காத, என்னை விரோதிக்கிற, தனி குடித்தனம் இருப்பது போல் ஒரே வீட்டில் இருக்கிற, முகமுகமாய் பார்க்க முடியாத சூழ்நிலையில் வாழுகிற என் வாழ்க்கை சீர்படுமா? இந்த பொல்லாத வல்லமைகள் எங்களை விட்டு மாறுமா? இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் தீருமா என்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி சார் ஆகும்? தேவனுடைய ஆவியினாலே ஆகும், நம்முடைய கர்த்தராலே ஆகும். நம்முடைய கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை ஒரு நாளும் என் அன்பு சகோதர சகோதரிகள் மறந்து விடாதிருங்கள். வனாந்தரம் போன்ற வாழ்க்கைகளை எல்லாம் பசுமையான வயல்வெளியாய் மாற்றுவது என் தேசருக்கு அது லேசான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலம் இல்லாதவனுக்காயிலும் உதவிகள் செய்கிறது, காரியங்களை வாய்க்க செய்கிறது, அவர்களை விடுவிக்கிறது என் தேவனுக்கு லேசான காரியம். மறந்து விடாதிருங்கள். இந்த சூழ்நிலையிலே நீங்கள் எதை வாயினால் அறிக்கை பண்ணுகிறீர்களோ அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கும். பாருங்க, அந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவன் சொன்னான் பாருங்க, ஒரு அற்புதமான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, அத்தனை திரளாய் கடற்கரையின் திரள் கூட்டமாய் வந்த ஜனங்களை பார்த்து, நீங்க எல்லாம் வச்சிருக்கிறது பெரிய பெரிய ஆயுதங்கள், பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கலாம், ஆனால் அவன் சொல்ல சொன்ன அவருடைய முழு படையையும் பார்த்து, முழுப்படை என்ன முழுப்படை, வெறும் 300 பேர். ஹல்லேலூயா. இவர்கள் சொன்னார்கள், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அந்த வாயின் வார்த்தைகளை பாருங்கள். ஓ குளோரி, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அவர்கள் சொல்ல சொல்ல கிதியோனுடைய கூட்டத்தாரும் கிதியோனும் வைத்திருந்த பட்டயங்கள் எல்லாம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறினது. ஓ குளோரி. இது மனிதனுடைய பட்டயமாய் இருந்தால் கடற்கரையின் திரளான கூட்டமான ஜனங்களை அவர்கள் துரத்தி இருக்கவே முடியாது. அவங்க சூழ்நிலையை மாற்றிவிட்டார்கள். எப்படி மாற்றினார்கள்? தங்கள் வாயின் வசனங்களினால். எப்படி சார் மாற்றினாங்க பாருங்க. அவர்கள் சொன்னார்கள், கிதியோன் கையில் இருந்த சாதாரண பட்டயத்தை குறித்து, கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அல்லேலூயா. எதிரிகளுக்கு விரோதமாய் அந்த கிதியோன் கையில் இருந்த பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாகவே வேலை செய்ய ஆரம்பித்தது. இதுதான் உண்மை. மறந்து விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்துதல் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எத்தனை ஆபத்தான அல்லது மோசமான நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட நம்புங்கள், இந்த தேவ பிள்ளைகள் என்ன செய்தார்களாம்? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணமே வருகிறதா இருந்தாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, மரணகரமான சூழ்நிலையிலே அல்லது மரண பள்ளத்தாக்கிலே அல்லது மரண இரகரமான இருட்டுகளிலே இருந்தாலும் சரி, அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், ஐயா என்ன செய்வேன், ஐயா எங்கே போவேன், ஐயா யாரிடம் போவேன், என்ன செய்வேன், யாரை பார்ப்பேன், எங்கே ஓடுவேன், எங்கே இருந்து எனக்கு ரட்சிப்பு வரும், உதவி வரும் என்று அலையாமல்
அவர்கள் தங்கள் ஜீவனையும் பாராமல் என்னையா செய்தாங்க? அங்குமிங்கும் ஓடவில்லை, அலைந்து திரியவில்லை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அறிவித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இதுதான் அன்பு சகோதரியே உன் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய காரியம். ஆமென். உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையிலே வருகிற துன்பங்களும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் எவ்வளவு பயங்கரமாய் இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன நடக்கிறதா இருந்தாலும், என்ன சூழ்நிலை வருகிறதா இருந்தாலும், எத்தனை கொடுமைகள் சூழ்ந்து இருந்து அந்த கொடுமைகள் நம்மை சுற்றிலும் வருகிறது போல் இருந்தாலும், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், அதற்கு தப்பும்படி என்ன செய்யலாம்? தங்கள் ஜீவனையும் பாராமல், எதை குறித்தும் கவலைப்படாமல், ஆமென், பரிசுத்த ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அறிக்கையிடுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எங்களை பாதுகாக்கும். வாயினாலே சொல்லுங்கள். உங்கள் சாட்சியின் வசனங்களை சொல்லுங்கள். நல்ல வார்த்தைகளை அறிவியுங்கள் உங்கள் வாயினாலே. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை குறித்து கலக்கம் வரும் பொழுது, பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஆபத்து வருகிறது, அல்லது இடைஞ்சல்கள் வருகிறது, அல்லது என் மகன் என் மகள் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறார்கள், என் குடும்பத்தார் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்யலாம்? சொல்லுங்கள். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஐயா, என் பிள்ளைகள் எங்கோ இருந்து வந்தவைகள் அல்ல, எப்படியோ வந்தவைகள் அல்ல. கர்த்தரே எனக்கு கொடுத்த சுதந்திரம். அல்லேலூயா. கர்த்தர் தந்த சுதந்திரத்தை காக்கும்படியான வல்லமை என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர்கள் எல்லாம், என் பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் ஒலிவ மர கன்றுகளை போல எங்கள் பந்தியோரம் ஓங்கி வளருவார்கள். சாதாரண வளர்ச்சி அல்ல, ஓங்கி வளருவார்கள் என்று தைரியமாய், இவைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருடைய நாமத்தினாலே உண்டாகும். என் பிள்ளைகள், அல்லேலூயா, என் பிள்ளைகளுடைய கால்கள் எங்கும் எதிலும் இடரை விடாதபடி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். கர்த்தருடைய தூதர்கள் என் பிள்ளைகளை எங்கும் எங்கேயும் எதிலேயும், ஈவன் என் கணவனோ மனைவியோ, அவர்களை ஏந்தி கொண்டு வரும்படியாய் உள்ளம் கையில் ஏந்தி கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. அப்படியாய் சொல்லுங்கள். கர்த்தருடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள். என்னையும் என் குடும்பத்தையும் சுற்றிலும் பரிசுத்த தூதர்கள், தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் வியாபாரத்தை, எங்கள் பிசினஸை, நான் இருக்கிற இடங்களிலே எங்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள் என்று நீங்கள் அறிக்கையிட்டீர்களே. ஆனால் என்ன நடக்கும்? நீங்கள் வாயினால் சொல்லுகிறபடியே நடக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதிருங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் வெற்று வார்த்தைகள் அல்ல. தேவன் தம்முடைய வாயினால் சொல்லி தம்முடைய கரங்களினால் எழுதிய அற்புதமான வார்த்தைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். அது உங்க வாயினாலே நீங்கள் சொல்லும் பொழுது, அல்லேலூயா, ஆமென், எல்லா அந்தகார வல்லமைகளிலும், எல்லா எதிரிகளின் பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் நிச்சயமாய் விடுதலை அடைவீர்கள். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் எத்தனை தோல்வியை கொடுக்கிறது போன்ற பிரச்சனைகளாய் இருந்தாலும் சரி, தைரியமாய் சொல்லுங்கள். எங்கும் எல்லா இடங்களிலும் எங்கேயும் நாங்கள் தோற்று போவதில்லை. எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோட இருக்கிறார். ஆமென். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தைரியமாய் சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, பயங்கரமான சூழ்நிலைகளை உங்கள் வாயின் வசனங்கள் வெல்லும். மாற்றமே இல்லை. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். தைரியமாய் சொல்லுங்கள். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, எங்களுக்கு விரோதமாய் வழக்கு போடுகிறார்களா, எங்களுக்கு விரோதமாய் சதி சூனியங்கள் செய்கிறார்களா, எங்களுக்கு விரோதமாய் தகடுகளை வைக்கிறார்களா, அல்லது மந்திர சூனியங்கள் செய்வினைகளை செய்கிறார்களா, தைரியமாய் சொல்லுங்கள். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும்
வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிற, எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற கூட்டம் எல்லாம் என் தேவனாலே கூடுகிற கூட்டம் அல்ல. ஓ, எவர்கள் எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லோரும் என் பட்சமாய் வருவார்கள். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். தைரியமாய் அறிக்கையிடுங்கள். நீங்க சொன்னதுதான். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, தைரியமாய் அறிக்கையிடுங்கள். ஓ glory. எபேசியர் 6:16-17 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கன் எய்யும் எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகத்தை, இந்த தேவ வசனங்களின் மேல் இருக்கிற விசுவாசத்தை கேடகமாய் பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சிராயை மாத்திரமல்ல, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை, அக்னியாய் ஆவியாய் இருக்கிற தேவ வசனங்களை உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது அவைகள் வல்லமையான ஆயுதமாய் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும், இந்த உலகத்திலே இதுவரை தோன்றிய அல்லது இனியும் தோன்ற போகிற எந்த விதமான பயங்கரமான ஆயுதங்களை காட்டிலும் வல்லமையான ஆயுதத்தை வாயினாலே அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அவைகள் அப்படியாய் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் விடுதலை அடைவார்கள். குடும்பம் விடுதலை அடையும். ஓ மைட்டி காட். நீ நிச்சயமாய் எந்த வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களில் இருந்து சுகமடைவீர்கள். சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ரோமர் 10:10 ஆதலினால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை கேளுங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அது மாத்திரம் போதாது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு, விடுதலை, ஆரோக்கியம், வெற்றி உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினால சொல்லுகிற வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் ரட்சிப்பு, விடுதலை, ஆரோக்கியம், வெற்றி, திருப்புமுனை உண்டாகும். ஓ glory. ஆமென். எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். ஹல்லேலூயா. பயங்கரமான எந்த சூழ்நிலைகளையும் வெல்லுவதற்கு உங்கள் வாயின் வசனங்களே ஆதாரம். உங்கள் வாயின் வசனங்களிலாலேயே ஜெயம் எடுப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 18:21 எழுதப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் ஏதோ தொலைவில் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, மரணகரமான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? அல்லது ஆபத்தின் சாவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மரணகரமான சூழ்நிலைகளிலே ஆளாகி கொண்டு அந்த பயங்கரமான சூழ்நிலையிலே இருக்கிறீர்களா? உங்கள் வாயின் வசனங்களை சொல்லுங்கள். அது உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். மரணமும் அங்கேதான், ஜீவனும் அங்கேதான். ஜீவனை, வெற்றியை அறிவியுங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்கும்படியாய், என்னை எந்த சூழ்நிலையிலும் என்னை, என் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். ஓ, பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்படியே ஏறெடுத்து ஒத்தாசை வரும் நீ சொன்னீங்கன்னா, ஓ, உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய வேலைகள், அவருடைய செழிப்பு, வியாபாரங்கள், அவர் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிற்கும் ஓ வெற்றி, விடுதலை, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஓ இவைகள் எல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இந்த காரியம் மாத்திரமல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த காரியமும் கர்த்தரால் வரும். ஓ glory. நீங்கள் பேறு பெற்றவர்கள். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாய் ஹல்லேலூயா, இந்த வல்லமையான ஜெபம் உங்க வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான ஓ வெற்றியை, விடுதலையை, வெற்றி திருப்புமுனையை உண்டாக்கும். ஹல்லேலூயா. இந்த பயங்கரமான சூழ்நிலைகளிலே எல்லாம் வெல்லும்படியாய், ஐயா, இந்த கொடுமையான, ஆபத்தான, நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் வெற்றி பெறும்படியாய் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயிலே வைத்து பேசுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவைகள் ஆவியின் பட்டயமாய் புறப்படும். அவைகள் நிச்சயமாய் ரட்சிப்பு உண்டாக காரணமாகும். அவைகள் நிச்சயமாய் ஒரு நல்ல கேடகமாய் உங்களை பாதுகாக்கிறதோடு, அவைகள் நிச்சயமாய் எதிரிகளை அழிக்கிற அல்லது எல்லா பிசாசின் கிரியைகளை
உயிர்களையும் அழிக்கிற ஒரு பயங்கரமான பட்டயமாய் நிற்கும் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படியாய் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நடக்க போகிறதைகளை குறித்து பயப்படாமல் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அறிக்கையிடுங்கள், அவருடைய நாமத்தை உச்சரியுங்கள். உங்கள் வாயின் வசனங்களினால் நீங்கள் அவனை ஜெயிப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பங்கள், குடும்ப வாழ்க்கைகள் எல்லாவற்றிலும் வெற்றியும் செழிப்பும் சந்தோஷமும் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த அருமையான சத்தியத்தை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே 4 மணிக்கு இந்திய நேரப்படி வெளியிடப்படுகிற ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படுகிற இந்த செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் கேட்பதற்காகவும் அந்த ஒரு நிமிட செய்திகள் நடுஜாம ஜபங்களை செய்வதற்காய் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஆமென். நம்முடைய ஜெபங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, சாட்சியின் வசனங்களை, கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின நல்ல தேவ வசனங்களை சொல்லி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்பின வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையிலே ஆமென் எதிர்கொள்ளுகிற எல்லா காரியங்களிலும், நடக்க வேண்டிய எல்லா காரியங்களிலும் எதிராய் வருகிற பல்வேறு வகையான உபத்திரவங்கள், சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் ஜெயம் கொள்ளும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய பரிசுத்த ஆட்டுக்குட்டியாம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விடுதலையும் சுகமும் சௌக்கியமும் சந்தோஷமும் உண்டாகும்படியாய் இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையிலே யார் யார் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறார்களோ ஆமென், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் வாயின் வார்த்தைகளிலே இத்தனையாய் இருக்கிற வல்லமையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாகும்படி நீர் எங்களை அதிகாரப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இனி நாங்கள் பயந்து கொண்டிருக்க ஆமென், அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற பயன்படுகிற ஒரு ஆவியை, பயத்தின் ஆவியை நீங்கள் நீர் எங்களுக்கு கொடாமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள வல்லமையான ஆவியினால் நீர் எங்களை அபிஷேகம் செய்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா திரளான கூட்டம் போல் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நாங்களும் ஒரு நல்ல தாவீதை போல் நின்று ஆமென் ஆண்டவரே, அது இல்லை, இது இல்லை, என்னிடம் அது இல்லை, செல்வம் இல்லை, பலம் இல்லை, பலாத்காரம் இல்லை, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று நாங்கள் கலங்கிக் கொண்டு இல்லாதபடி ஒரு தாவீதை போல தேவனுடைய நாமத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், ஒரு சிறிய கூழாங்கல்லினால் எப்படி ராஜ்யத்தை ஜெயித்தெடுத்தானோ, எப்படி ஒரு சிறிய கூழாங்கல்லினால் எப்படி இந்த ராஜ்யங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்த அந்த மகாபெரிய வீரனை வீழ்த்தினானோ, அப்படியே நாங்களும் எங்கள் விசுவாசத்தினாலே அறிக்கையிடுகிற நல்ல தேவ வசனங்கள் மூலமாய், நல்ல தேவ வார்த்தைகள் மூலமாய் தேவனாகிய கர்த்தருடைய கிருபைகளை, அவர் தருகிற வெற்றியை ஆமென், அவர் தருகிற மகிமையும் மகத்துவமுமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் என்ன சூழ்நிலைகள் இருக்கிறார்களோ ஆமென், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய்
என் தெய்வமே, மரணமும் ஜீவனும் எங்கள் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று எழுதப்பட்டபடியே நாங்கள் அதன் கனியை புசிக்கும்படியாய் எங்கள் வாயில் இருந்து நல்ல வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிற, ஆமென், நானும் என் வீட்டாருமோ வென்றால், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று முழங்குகிற பிள்ளைகளாய், ஆமென், என்று சத்தமிட்டு அறிக்கையிடுகிற பிள்ளைகளாய், குடும்பமாய் நின்று ஒரு சோடாய் நின்று கர்த்தரை துதிக்கிற கூட்டமாய் இவர்கள் மாறும்படியான ஒரு ராஜமேன்மை உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஓ கர்த்தரையே சேவிப்போம், ஹல்லேலூயா என்று மறுபடியுமாய் அறிக்கையிடுகிற பிள்ளைகளுக்காய் முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ லார்ட், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆமென் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய், ஆமென், கர்த்தரால் வருந்த நல்ல சுதந்திரங்களாய் எங்கள் வீடுகளிலே ஒலிவ மர கன்றுகளை போல, ஓ எங்கள் பந்திகளிலே எங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல ஓங்கி வளர்ந்த விருட்சங்களாய் வளரும்படியாய் என் தெய்வமே சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் தேவனால் உண்டாயிருந்து ஓ லார்ட் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாய் ஒரு தெய்வீக வல்லமை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகள் எங்கே பரீட்சைகளிலும் ஆமென் ஆண்டவரே, இந்த ஆண்டு நடந்து கொண்டிருக்கிற ஓ எழுதப்பட்ட பரீட்சைகள், எழுதி கொண்டிருக்கிற அல்லது எழுத போகிற பரீட்சைகள், இன்றிவுகள் எல்லாவற்றிலும் தேவ கிருபை எங்கள் பிள்ளைகளுக்காய் உண்டாகட்டும். ஐயா, அந்த பரலோக ஞானம் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் இவர்கள் படிக்கிற இடங்களிலே, பரீட்சை எழுதுகிற இடங்களிலே, ஆமென், தங்கி தாபரிக்கிற வேலை செய்கிற இடங்களிலே ஓ எல்லோரும், எல்லா அதிபதிகளும் ஆளுநர்களும் இவர்களுடைய அதிகாரிகளும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாய் ஒரு ஆனந்த ஞானம் பரலோகத்தில் இருந்து எங்கள் பிள்ளைகளுக்காய் இறங்கி வருவதாக. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் மாறும்படியாய், ஹல்லேலூயா. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். எங்கும் எதிலும் எங்கேயும் தோற்று போகாதபடி எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கிறவர்களாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை பலப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஐயா, இந்த பிள்ளைகளுக்கு அதின் காலத்திலே ஆமென் கர்த்தர் சொன்னது போலவே, ஹல்லேலூயா, ஓ தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ சொன்னீங்களே, அப்படி என் அன்பு சகோதர சகோதரிகள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதர்களாய் இவர்களை பலப்படுத்துவீர்களாக. வெற்று வாய்ஜாலங்களை நம்பாதபடி, ஆமென், வெற்று வாய்ஜாலங்களிலே மயங்கி போகாதபடி நல்ல சத்தியத்திலே நிலைத்திருக்கிற தேவ சேனையாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை இவர்களை பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் எங்கும் இவர்கள் வழுகி போகாதபடி நல்ல வேலைகளிலே, ஓ நல்ல ஊழியங்களிலே, என் தெய்வமே நல்ல திருமண வாழ்க்கையிலே, நல்ல வீடு வாசல்களோடு கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலுமாய் கொடுக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களோடு இவர்கள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். என் தேவனாகிய கர்த்தர் ஐயா தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பீராக. வானம் திறக்கப்படட்டும். நல்ல பொக்கிஷ சாலையாகிய ஐயா எங்களுக்கு கட்ட வேண்டிய புதிய வீடுகள், கட்ட வேண்டிய பிசினஸ்கள், ஐயா ஊழியங்களிலே செய்ய வேண்டிய காரியங்கள், பிள்ளைகளுக்காய் நடப்பிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தரால் வரும்படியாய் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்தே காரியங்கள் வரும்படியாய் அந்த ஒத்தாசை செய்கிறவராய் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சொன்ன வாயினால் அறிக்கையிட்ட நல்ல வசனங்கள் எல்லாம், ஆமென், ஐயா வாயின் அதிகாரத்தினால் அறிக்கையிட்ட நல்ல வசனங்கள் எல்லாம், ஆமென், ஆண்டவரே நீர் சொன்னது போலவே ஐயா
இல்லையா? வாயினால் அறிக்கை செய்கிறதினால் ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டபடியே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் விசுவாச கேடகத்தோடும் நிற்கிற தேவ பிள்ளைகள் தங்கள் வாட்சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாய் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் ஐயா உம்முடைய பிள்ளைகள் நம்பி வாயினால் அறிக்கையிட்ட இந்த நல்ல வசனங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். எந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் வாயினால் நீங்கள் அறிக்கையிடுகிற இந்த அற்புதமான காரியங்கள் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயமாய் இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். மிகப்பெரிய சாட்சியாய் கர்த்தர் உங்களை எழுப்புவார். ஆமென். நேற்றைய நம்முடைய அதிகாலை ஜெபத்திலே மந்திரமா சூனியமா அல்லது கர்த்தருடைய வல்லமையா என்பதை 5 நிமிடத்தில் எல்லா மந்திர சூனியங்களை வலிக்கிற 5 வல்லமையான ஆயுதங்களை குறித்து பேசி இருக்கிறோம். அதை அநேகருக்கு அனுப்புங்கள். மாத்திரமல்ல, இன்றும் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் நீங்கள் அறிக்கையிடுகிற வல்லமையான ஆயுதங்களாய் உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற வசனங்கள் எல்லாம் உங்களுக்காய் கிரியை செய்யும். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எல்லா பயங்கரமான சூழ்நிலைகளிலும் இருந்து விடுதலை அடையும்படியாய் இந்த சத்தியம் ஆச்சரியங்களை நடப்பிக்கும் அதிசயமான அற்புதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா.